ஒரு பழம் பல விதைகள். இந்த பல விதைகளிலும் மறைந்திருக்கும் பல மருத்துவ ரகசியங்கள். உலகத்திலே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ள சத்துக்கள் நிறைந்த பழம் அதுதான் மாதுளம் பழம். வாங்க இந்த வீடியோல மாதுளை பழத்தோடைய பயன்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இந்த மாதுளை பழத்தோடைய வரலாறை பார்க்கலாம். இது 5000 வருடங்களுக்கு மேலான பழம். இன்றைய ஈரான் தான் இதனுடைய பிறப்பிடம். எகிப்தியன் இந்த பழத்தை ஃப்ரூட் ஆஃப் இம்மார்டாலிட்டி என்று அழைத்தார்கள். சித்தால கூட மாதுளம் அப்படின்றத மாதுளை என்று ஒரு குறிப்பு இருக்கு. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரோமன் படை வீரர்கள் போருக்கு செல்வதற்கு முன் மாதுளை பழத்தை சாப்பிடுவாங்களாம். ஏன் தெரியுமா? இது ஸ்டாமினாவும் காயத்துல ஆத்திர தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. மாதுளம் பழம் ஒரு பயோ கெமிக்கல் பாம். ஏன்னா இது ஒரு சாதாரணமான பழமும் இல்ல. இதுல இருக்கிற முக்கியமான காம்போனன்ட்ஸ் பியூனிகாலஜின்ஸ், எலர்ஜிக் ஆசிட், ஆந்தோசயானின், பாலிஃபினால்ஸ். இந்த காம்போனன்ட் சேர்ந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி கேன்சர், ஆன்டி ஏஜிங். இது எல்லாம் கிடைக்கும் இந்த மாதுளை பழத்தால. மேலும் கிரீன் டீ அல்லது ரெட் ஒயினை விட 3 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்டோட கெப்பாசிட்டி மாதுளை பழத்துக்கு உள்ளது. இதய பாதுகாப்புக்கு மாதுளம் பழம் சிறந்தது. மாதுளம் பழம் எல்டிஎல் ஆக்சிடேஷனும் கம்மி பண்ணிருக்கு, ஆர்டரியில பிளேக் ஃபார்மேஷனும் கம்மி பண்ணிருக்கு, பிளட் பிரஷரையும் குறைச்சிருக்கு. ஒரு ஸ்டடியில டெய்லியுமே மாதுளப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தா கொரோனரி ஆர்டரியில பிளேக் ஃபார்மேஷன் 30% வரைக்கும் குறைச்சிருக்கு. இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் குறைஞ்சிருக்கு. மாதுளம் பழம் மூளைக்கும் மிகவும் நல்லது. பிரெயின் பூஸ்டர். ஏன்னா இதுல இருக்கிற பாலிஃபினால்ஸ் நம்மளுடைய ஞாபக சக்தியும் அதிகப்படுத்திருக்கு, நியூரோ இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சிருக்கு, அல்சைமர் டிசீஸ் ரிஸ்க கம்மி பண்ணிருக்கு. சில ரிசர்ச்ல இத நேச்சுரல் பிரெயின் டானிக் ஃப்ரூட்னு கூட சொல்லியிருக்காங்க. கேன்சர் ரிசர்ச்ல இந்த மாதுளம்பழத்தை பத்தி மிகவும் அதிகமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதுளம்பழம் எடுத்துக்கும் போது ப்ராஸ்டேட் கேன்சரோட குரோத்தும் கம்மி பண்ணிருக்கு, பிரஸ்ட் கேன்சர் செல்ல வளர்றதையும் கம்மி பண்ணிருக்கு, கோலன் கேன்சர் இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சிருக்கு. ஸோ கேன்சர் செல்லோடைய குரோத் பாத்வேவை இது பிளாக் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பழமையான நம்பிக்கை இருக்கிறது, மாதுளம்பழம் சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும்னு. இது கட்டுக்கதெல்லாம் இல்ல. உண்மையாவே மாதுளம்பழம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய அயன் அப்சார்ப்ஷனும் அதிகமாகும், விட்டமின் சியும் அதிகமாகும், ஃபோலேட். இதனாலதான் அனிமிக் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல சப்ளிமெண்டா இருக்குது இந்த மாதுளப்பழம். உருவாக இந்த மாதுளம்பழம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கு. சில ஸ்டடீஸ்ல ஸ்பெர்மோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கு, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனையும் அதிகப்படுத்திருக்கு, ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து ஸ்பெர்மை குறைச்சிருக்கு. சில கண்ட்ரில இத நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி ஃப்ரூட்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருக்கிற ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, ஒரு மாதுளை பழத்துல 600 வரை விதைகள் இருக்கும். அதனாலதான் இதுக்கு லாட்டின் பெயர்ல பியூனிகா கிரானைட்டம். கிரானைட்டம்னா அதிக விதைகள். ஃபேக்ட் நம்பர் 2, பழைய காலத்துல போர் வீரர்கள் காயத்தை குணமாக்க இதனுடைய தோலை அரைச்சி பேஸ்ட் பண்ணி பூசியிருக்காங்க. காரணம் தோல்ல இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் டெனைன்ஸ் பாக்டீரியாவோட குரோத்தை தடுத்து நிறுத்தும். ஃபேக்ட் நம்பர் 3, நாசா ரிசர்ச் ஸ்பேஸ் நியூட்ரிஷனை பத்தி ஸ்டடி செஞ்ச போது மாதுளம் போன்ற பாலிஃபினால் ரிச் ஃபுட்ஸ் ஸ்பேஸோட ரேடியேஷன் டேமேஜை குறைக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 4, ஸ்கின்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரும், கொலாஜன் பிரேக் டவுனை குறைக்குது, யூவி டேமேஜை ரெடியூஸ் பண்ணுது. அதனாலதான் பல லக்ஸுரியஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல இந்த பம்பிகிரேனட்டோட எக்ஸ்ட்ரேட்டை பயன்படுத்துறாங்க. இதை எப்படி சாப்பிடுவதுன்னா, சிறந்த வழி ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இல்ல சீட் வித் ஜூஸ், காலையில இல்ல மதியம். ஆனா சர்க்கரை போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கிற ஜூஸ் வேண்டாம். யார் இது கவனமா இருக்கணும்னா, ஏற்கனவே பிளட் பிரஷர் மெடிசன் எடுக்கிறவங்களோ, பிளட் தின்னர்ஸ் யூஸ் பண்றவங்களோ. இந்த சிறிய சிவப்பு பழம் ஆரோக்கியமான பழம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட்.